ஒருவேளை உங்களுக்கு தமிழ் மொழியில் ஏதாவது இருந்தால் அதை பார்க்குறதுக்கோ இல்லை தமிழில் படிக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலில் வரக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நான் வீடியோட முன்னாடியே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. சரி, கடைசியில் உங்களுக்கே புரியும் போக போக. சரி, நம்ம இப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ரொம்ப இது சரி. எனக்கு இடைவேளை வேண்டும் என்று என் மனம் தவிக்க. இப்போ நான் ஏதோ ஒரு வேலைக்கு நடுவில் இருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் அதை நிறுத்தி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அப்படியே பயங்கர டயர்டாக இருக்குது. நமக்குள் இடைவேளை வேண்டாம் என்று உன் மனம் துடிக்க. இப்போ நமக்குள்ளுன்றிருக்க அந்த இடத்துல வேறு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்துக்கும் எனக்கும் இப்போ உனக்கும் வேலைக்கும் வேணால் நீ பிரேக் எடுத்துக்கோ, ஆனால் எனக்கும் உனக்கும் அந்த பிரேக் வேண்டாம். வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் உன் இடையில் என் விரல் பதிக்க. இடைனா பேசிக்காக தெரியும், இடுப்பு. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் உன் இடையில் என் விரல் பதிக்க. எனக்கு முடியும் போதெல்லாம் நான் உன் இடையில் என் விரல் பதிச்சுப்பேன். உன்னை முகர்ந்த பின் என் மூச்சுக்குழாய் கூட மணக்க. உன்னோட பிரெத்தை எடுத்ததுக்கப்புறமா தான் எனக்கே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஆடை கட்டி அலங்கரிப்பாய் அரையடி தூரத்தில் நீ இருந்தாலும் சிறு தென்றல் என உன் ஆடை விலக்கி உன்னை பருகிட ஆசை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது 18+ வீடியோலாம் கிடையாது. வீடியோவோட கடைசியில் தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை பர்டிகுலராக கட் பண்ணி முதல்ல ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எதாவது எழுதிட்டு அப்புறம் கடைசியில் 18+ இல்லைன்னு சொல்கிறதுக்கு. சரி, கட் பண்ணி முன்னாடி போட்டுக்கலாம். இருந்தாலும் வந்துட்டான் ஜோடியாக வந்துட்டான். காட்டுறேன், ஒரு நாள் காட்டுறேன். இதோ தான் எதிர்க்க தான் உட்காந்துட்டு ஃபேமிலியாக வந்திருக்காண்டா, 3 பேர். சரி, போயிட்டு போதா, தேவையில்லை நமக்கு. இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஆனால் ஒரு 4 லைன் இதை சேர்ந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடை கட்டி அலங்கரிப்பாய் அரையடி தூரத்தில் நீ இருந்தாலும் சிறு தென்றல் என உன் ஆடை விலக்கி உன்னை பருகிட ஆசை. தீர்ந்து போகும் உன்னை தீரா காதல் கொண்டு புதிதாய் கரம் பிடிக்கும் போது அரும்புகிறது என் உதட்டின் மேல் மீசை. அதாவது இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத ஒரு டைட்டிலாகவே போடுறேன். ஒரு கோப்பை தேநீருடன் ஒரு காதல் கதை. அதாவது நமக்கும் நான் நிறைய பேருக்கு டீ பிடிக்கும்னு நினைக்கிறேன், தேநீர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒர்க்கு போக ஆரம்பித்ததுலேருந்து தான் அந்த ஒரு பிரேக் போகிறப்பெல்லாம் டீ குடிச்சு பழகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு டீ பற்றின ஒரு ஒப்பீனியனே கிடையாது. அந்த மாதிரி என்னை சுற்றி இருக்க நிறைய பேர் அடிக்ட்டு. அப்படியே டீனா அப்படியே நான் உயிரே கொடுப்பேன். அந்த மாதிரி ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்காக இதை நான் சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். அதுதான் டெடிகேட். கரெக்டாக அதுதான். திருப்பி ஒரு வாட்டி இதை முழுசாக படிச்சிடலாம். அப்போ தான் அந்த டீ கூட நம்ம கான்வர்சேஷன் வச்சிட்ருக்கோன்றதே புரியும். இல்லைனா ரொம்ப அப்படியே ரேண்டமாக இருக்குது. எனக்கு இடைவேளை வேண்டும் என்று என் மனம் தவிக்க. நமக்குள் இடைவேளை வேண்டாம் என்று உன் மனம் துடிக்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் உன் இடையில் என் விரல் பதிக்க. உன்னை முகர்ந்த பின் என் மூச்சுக்குழாய் கூட மணக்க. ஆடை கட்டி அலங்கரிப்பாய் அரையடி தூரத்தில் நீ இருந்தாலும் சிறு தென்றல் என உன் ஆடை விலக்கி உன்னை பருகிட ஆசை. தீர்ந்து போகும் உன்னை தீரா காதல் கொண்டு புதிதாய் கரம் பிடிக்கும் போதெல்லாம் அரும்புகிறது என் உதட்டின் மேல் மீசை. அதாவது டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே அந்த நிறையா ஓட்டிகிட்ருப்போம்ல, அது தீர்ந்து போகும் முன்னே தீரா காதல் கொண்டு அப்படின்னா குடிக்க நீ காலி ஆகிடுவ. அப்படி காலியாகிற உண்மையில கூட எனக்கு அந்த பாசம் காதல் எல்லாம் இருக்குது அப்படி சொல்கிறேன்.
இப்போ இது மொத்தத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே சொல்லிட்டு போயிடுங்க. அவ்வளோதான்.